மக்களே நல்ல மீன் சாப்பிட்டு ஒரு 5, 6 நாள் ஆயிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம போற நேரம் அங்க மீன் ஒண்ணும் இருக்காது. ஏன்னா இப்ப மீன் பிடி தடைகாலனால மீன் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வருவாங்க. அதையும் நேரமே வித்துருவாங்க. ஏன்னா நம்ம மக்கள் வந்து வாரத்துக்கு 5 நாளும் மீன் சாப்பிடக்கூடிய மக்கள்லாம் நம்ம கன்னியாகுமரி மக்கள். அதனால எல்லாருமே முந்தி போனாதான் மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கிட்டு போயிருவாங்க மக்களே. நம்ம போய் கடைசியில பார்க்கும்போது யாராவது 1, 2 பேர் கொஞ்சோல மீனை வச்சிருப்பாங்க. அவிய கிட்ட போனா பயங்கர விலையை சொல்லுவாங்க. இதனால பாதி நாள் சந்தை போயிட்டு போயிட்டு திருப்பி வந்துடும். மீன் விலை வந்து எல்லா இடமும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா வாங்கலாம் தான் போவேன். ஆனால் பிடிக்காத மீனாக இருக்கும். பிள்ளைகள் வந்து துண்டு மீன் கொடுத்தா அழகாக அல்வா போல் சாப்பிட்ருவேன். முள் உள்ள மீன்னா நம்ம தான் சாப்பிடணும். ஏற்கனவே நம்ம மீன்களை பிள்ளைகளுக்கு பேர சொல்லி சொல்லி நம்ம தான் தின்னு தின்னு ஊதி போயிருக்கோம். அதனால நம்ம மீன் சந்தைக்கு போய் மீன் வாங்குறதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லி வாங்க சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பா வந்து இந்த கொச்சம்பாறை இருக்குது பார்த்தீங்களா, கொச்சம்பாறையும் கொஞ்சம் வாழை மீனும் இருந்துச்சு. அவ்வளவுமே 200 தான். அப்பா வந்து கொஞ்சம் விலை பேசி வாங்குவாங்க. ஏன்னா சந்தையிலே இருக்காங்க பார்த்தீங்களா. அதனால காலையிலே இன்னைக்கு அந்த மீனை வந்து சூப்பராக கழுவி பச்சை மிளகு தக்காளியெல்லாம் அரிஞ்சு போட்டு எப்பவும் போல சாந்து குலைக்கிற மாதிரி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி எடுத்து புளி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா தக தகன்னு கொதிச்சு வீடு ஃபுல்லாக அந்த மீன் குழம்போட வாசம் அடிக்கும் போது வரும் சந்தோஷம்.